ஆர்டிஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வழங்கப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஸ்வா பாலச்சந்தர். சென்னையில் பிரபலமான ஸ்டுடியோ ஒன் சார்பாக சினிமா மற்றும் கலைத்துறைகளில் சாதித்தவர்களுக்கு கோல்டன் ஐகான் விருது வழங்கும் விழா சென்னை தேனாம்பேட்டில் உள்ள காமராஜர் அரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது. ரியல் எஸ்டேட் மற்றும் பல துறைகளில் மிகவும் பிரபலமான மதர்லாண்ட் இந்தியா குரூப் கம்பெனிஸின் நிறுவனரும் மக்களின் செல்வன் திரு பாலச்சந்தர் அவர்களின் மகனும் இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் பாடலாசிரியர் என பலமுகம் கொண்ட அமேசிங் ஸ்டார் திரு பி விஸ்வா பாலச்சந்தர் அவர்கள் பாடல் எழுதி இசையமைத்து நடனம் செய்து பாடிய ஏஞ்சல் இன் மை ஐஸ் வீடியோ ஆல்பம் அறிமுகம் செய்து பின்பு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் விருது வழங்கப்பட்டது. வணக்கம், என் பேர் பாலச்சந்தர். நான் மதர்லாண்ட் இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனின்ற பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கோல்டன் ஐகான் அவார்ட்ஸை வந்து என்னுடைய சன்னை வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. இது எஸ்எஸ் மியூசிக் வந்து அவங்களும் ஸ்டுடியோ ஒன் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ப்ரோக்ராம் பண்றாங்க. இதுல என்னுடைய சன் வந்து ஒரு 3 சாங்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு, லைவ் பெர்ஃபார்ம் பண்றாரு. இது ஃபர்ஸ்ட் அவருடைய வீடியோ ஆல்பம் வந்து இங்க லான்ச்சிங் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது சின்னதுல இருந்து நாங்க ட்ரைனா கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவனை வந்து பாட்டு இதெல்லாம் அனுப்பிட்டு இருந்தோம். பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ அவரு பி பண்ணிட்டு இருக்காரு. பி செகண்ட் இயர்ல இருந்து திடீர்னு பார்த்து அவரே ஒரு இதுல ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகி அவரே ப்ரொடக்ஷன், மியூசிக் ப்ரொடக்ஷன் அவரே பண்ணிட்டு ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கே ஒரு மிராக்கல் மாதிரி இருந்தது. இது எப்படி பண்றாப்புல, எதுவும் ட்ரைனிங் இது வரைக்கும் கொடுக்கல, அவரே எல்லாம் செல்ஃபா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் கடவுளோடைய கிஃப்ட் மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்கள் ஆசைப்பட்டோம், அது வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 சாங்ஸ், ஆல்பம் சாங்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு 3 சாங்ஸ் வந்து வீடியோ சாங்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீனிங் இங்கே வந்து நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது நம்ம ஸ்டுடியோ ஒன் ரிசுபாய் வந்து நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ எஸ்எஸ் மியூசிக் இவங்க 2 பேருடைய சப்போர்ட்டோட நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம். இதை நீங்க பார்த்துட்டு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப திறமைசாலி. அது நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை மேலும் மேலும் வளரணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுறேன். சின்ன வயசுல இருந்து அவருக்கு வந்து மியூசிக் வந்து இன்ட்ரெஸ்ட், அது எப்படி சரிங்க? அதாவது குரு வச்சு சொல்லி கொடுத்தீங்களா இல்ல அவரே எல்லாம் கத்துக்கினாரா? இல்ல, ஆக்சுவலா எனக்கு வந்து மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து அது என்னோட ட்ரீம். நம்ம வந்து அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி பண்றதுக்கான ஆள் இல்லை, அதுக்கான வழிகள் இல்லை. நம்ம வாழ்க்கையோட இதை பயணத்தை நோக்கி போறோம். அதை வந்து பிள்ளைகிட்ட எதிர்பார்த்தேன், அது அப்போ கிடைக்கல. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணோம். இது இன்னைக்கு நடக்குதுன்றது மிராக்கல். இது எங்களால வந்து நம்பவே முடியல. இப்போ எவ்ரிதிங் நீங்க கேட்டு பாருங்க. இது வந்து ட்ரைனிங்கே பண்ணல, இது ஆட்டோமேட்டிக்கா அவரே எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு செல்ஃபா பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இனிமே கடவுளுடைய அந்த அனுகிரகம் பிள்ளை கிடைக்கணும். அவருடைய வளர்ச்சி வந்து நாங்க பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கு முக்கியமான சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாணி பாலச்சந்தர், நான் விஸ்வா பாலச்சந்தருடைய அம்மா. அவங்க விஸ்வா பாலச்சந்தர் வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இருந்தாலும் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதால இதுக்கு டைம் அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு கொஞ்சம் மியூசிக்கில் ஓனாக கம்போஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து அவராக ஓனாக பண்ணிகிட்ருக்காரு.
சைடில் மியூசிக் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் வந்து இப்போ தான் அவர் டெவலப் பண்ணிக்கிறாரு. ஆனால் வந்து கடவுளுடைய கிஃப்டாக வந்து அவரே கம்போஸ் பண்ணி அவரே லிரிக்ஸ் எழுதி இந்த சாங்ஸ் எல்லாம் அவரே தான் எடிகேஷனாக ரெடி பண்ணி இது நம்ம சரி அவனுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான், சரி இதை விஷுவலாக பண்ணி அவனுக்கு ஒரு பிரிட்ஜாக நம்ம சப்போர்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டோம். இந்த ஈவெண்ட்ஸ் வந்து அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் வேணும். இல்லை அதை பற்றி நாங்கள் ஐடியாவே பண்ணலை. மியூசிக் லைனே நாங்கள் ஐடியாவே பண்ணலை. அவனுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து ஓகே அவன் விருப்பப்படி பண்ணட்டும் அப்படின்னு நாங்கள் என்கரேஜ் பண்ணோம். அவங்க ஃபாதர் வந்து மியூசிக்கில் நல்லா பாடுவாங்க, மற்றபடி ப்ரொஃபஷ்னலாக யாரும் கிடையாது. இது வந்து அவருடைய ஓன் முயற்சி தான். அதனால் கொஞ்சம் தயக்கம் இருந்தது எங்களுக்கு. சரி அவன் இந்த ஃபீல்டில் ஷைன் பண்ண முடியுமான்ற ஒரு தயக்கம் இருந்தது. சரி அவன் இன்ட்ரெஸ்ட்டில் ஓகே அவன் விருப்பப்படி நம்ம விடலாம் அப்படின்னு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அமேசிங் ஸ்டார் திரு பி விஸ்வா பாலச்சந்தர் அவர்கள் சிறு வயதிலிருந்தே உலக புகழ்பெற்ற மைக்கேல் ஜாக்சன் அவர்களின் ஆல்பத்தை பார்த்து வியந்து தன் குருவாக ஏற்றுக்கொண்டு கீபோர்டு, பியானோ மற்றும் பல இசைக்கருவிகளை ஆர்வத்தோடு கற்று இசைத்துறையில் நுழைந்தார். பின்பு பாடல்களை எழுதி இசையமைத்து குறும்படம், வீடியோ ஆல்பம் என இசை சம்பந்தமாக 7 வருடங்களாக இந்த துறையில் வெற்றிகரமாக வலம் வருகிறார். முதல் முறையாக ஏஞ்சல் இன் மை ஐஸ் என்ற வீடியோ ஆல்பத்தில் பாடல் எழுதி இசையமைத்து நடனம் செய்து பாடியுள்ளார். அதற்கு விருதும் பெற்றுள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஸ்வா பாலச்சந்தர். நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். ஐம் அ மியூசிக் ப்ரொடியூசர், ஐம் அ சாங் ரைட்டர் அண்ட் சிங்கர். இப்போது என்னோடய மியூசிக் ஜேர்னி வந்து நான் ஒரு 15 இயர்ஸில் மியூசிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் டெய்லி ஒரு சாங்ஸ் பண்ணி நிறைய சாங் டெய்லி நானும் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போது அதிலேருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், என்னோடய இண்டிபெண்டன்ட் சாங்கோட கிராண்ட் லான்ச் தான் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் Studio One அவார்ட்ஸில். இந்த Studio One என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலயமா என்னோடய ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோ இங்கே லான்ச் ஆகுது. மக்களே எல்லாரும் அவங்க சப்போர்ட் கொடுங்க. சார் இப்போ நீங்கள் வந்து எந்த லெவல் நீங்கள் போகணும் எதிர்பார்க்குறீங்க சார்? எந்த மாதிரி பண்ண போகிறீங்க? அது உங்களுக்கு தாட் இருக்கணும். என்னோடய ஜேர்னி வந்து லைக் என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து மைக்கேல் ஜாக்சன்ஸ் அந்த மாதிரி பெரிய லெஜண்ட்ஸ்லாம் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ என்னோடய ஜேர்னி ஒரு இன்டர்நேஷ்னல் பாப் ஸ்டார், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ரீச் ஆகணுன்னு தான் என்னோடய ஜேர்னி போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோவுமே இங்கிலீஷில் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக 2 ட்ராக் ரிலீஸ் பண்ண போகிறேன். அதில் ஒரு தமிழ் சாங்குமே இருக்குது. உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய லைவ் கேட்டுட்டு நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஈவெண்ட்டில் எனக்காக அவார்ட் கொடுக்குற Studio One என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் SS மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. லைக் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனாலும் அவங்க தான் எனக்கு போய் கீபோர்ட் கிளாஸ் எல்லாருமே சேர்த்து விட்ருக்காங்க. லைக் என்னோடய இன்ஸ்ட்ருமெண்டேஷன், வோக்கல் எல்லாமே நானே செல்ஃபாக லேர்ன் பண்ணிட்டாலுமே அவங்க சின்ன வயசில் போட்ட எஃபர்ட்னால தான் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு தோணுது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு கொடுத்த சப்போர்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் என்னோடய வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்கள் பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும். நன்றி. When you walk, it's like a stars align, a shimmer of heaven, your beauty divine. You light up my world brighter than the skies. Girl, you're an angel in a perfect disguise. என் பேர் சௌந்தர்யா. ஸோ அவர் இன்னும் மேல் நல்லா வர்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Name is Muthu Uma. I know Vishwa very well, my childhood child. Vishwa is my best friend's son. He is doing well done. He is going to do good job. So you have to show my God good odds. Your laughter is a song. They take us through a time. He smile like a magic intoxicates my mind. என் பேர் கீதா சுந்தர். என் ஃப்ரெண்டோட பையன்தான் விஸ்வா. அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய பாட்டுகள் நல்லா பண்ணிகிட்ருக்கான். இன்னொன்று அவன் நல்ல ஒழுக்கத்தோடு வரான். நம்ம விவேகானந்த ஆசிரமத்தில் ஒரு பிறந்த நாள் பாட்டு ரொம்ப அருமையாக பாடி எல்லாரோட பாராட்டுதலையும் பெற்றான். அவன் இன்னும் நிறைய விருதுகள் பெற்று மேலும் பல சாதனைகள் புரிய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன்.
நன்றி. என் பேர் முத்துகிருஷ்ணன். நான் இங்கே அவர் விஸ்வாவை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அவரோட ஃபாதர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒரு 20 வருஷம் பிஸ்னஸில். விஸ்வா வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு மியூசிக் மேலேயும் மற்ற விஷயங்கள் மேலேயும் அந்த சினி லைனில் எல்லாம் ஒரு ஆர்வமாக இருப்பார். அவருக்கு இப்போ இந்த ஸ்டுடியோ 1 கோல்ட் லைன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். அவரை வாழ்த்துறோம். நாங்கள் மேலும் மேலும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஆண்டவனை வேண்டி வாழ்த்துறோம். நன்றி. என்னோட பேர் சிந்து. நான் விஸ்வா தம்பியோட ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கேன். அவன் சின்ன வயசுலேருந்து நல்லா பாடுவான், நல்ல பையன், நல்லா ஆக்டிவாக இருப்பான். அவன் மேலும் மேலும் பல விருதுகள் பெற்று பல சாதனைகள் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இறைவனை. என் பேர் ராமசாமி. நான் வந்து விஸ்வாவோட அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. விஸ்வா ஃபேமிலி ரொம்ப நாளாக எனக்கு ஒரு 20 வருஷமா பழக்கம். விஸ்வா இந்த மியூசிக்கில் இருக்க ரொம்ப நாள் நான் வீட்டில் பார்த்துருக்கேன். நல்லாவே பண்ணுவார் விஸ்வா. ப்ளஸ் அவரே பாட்டு எழுதி அவரே மியூசிக் பண்ணி அவரே பாடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து கடவுளுடைய பெரிய பிராப்தம். அது அவருக்கு கிடைச்சிருக்கு. இது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது நல்லபடியாக அவர் வந்து வாழ்த்துகின்றேன். I stumble and fall, 'cause I can't pretend. This feeling is endless, it will never end. Angel in my eyes, so my heart only prayer. Heavy move you make, leaves me gasping for air. Heart's beating to rhythms I can't control. God. என் பேர் சாந்தி பூஷன். விஸ்வா பாலச்சந்திர வந்து சின்னதுல தெரியும். கலை மீது தீராத காதல் கொண்ட தம்பிக்கு இந்த மேடை அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவருடைய திறமை நல்ல திறமைசாலி. அவருடைய திறமை வந்து மென்மேலும் ஃபோக்கஸ் ஆக இந்த நல்ல நாளில் அவரை வாழ்த்துறேன். அவருக்கு கடவுள் நல்ல ஒரு மேலே அவர் வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி மென்மேலும் வளருவதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அமேசிங் ஸ்டார் திரு விஸ்வா பாலச்சந்தர் அவர்கள் இசைத்துறையில் பல விருதுகள் பெற்று சாதனை செய்ய சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.